ஹாய் ஹலோ எவ்ரிவன். திருவாசகத்தோட அடுத்த லைன் என்னன்னு பார்க்கலாம். போக்கும் வரவும் புணரும் இல்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே அத்தமாய்க்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போக்கும் அதாவது அடுத்த ஜென்மத்துக்கு போகிறது சரிங்களா, வரவும் போன ஜென்மத்தில் வரக்கூடியதாக இருக்கலாம், அடுத்து புணரும்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடியது. அது எதுவுமே நம்ம சிவனுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து பிறப்பும் இறப்பும் மற்ற ஒரு பிரபஞ்ச நாயகன் சரிங்களா. அதான் போக்கும் வரவும் புணரும் இல்லா புண்ணியன். அவர் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காரு, அவர் தான் இந்த பிரபஞ்ச நாயகன் அப்படிதானே. போக்கும் வரவும் புணரும் இல்லா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே. இந்த உலகத்துல யார் என்ன காக்குறாங்களோ இல்லையோ, நீ மட்டும்தான் எங்களையும் காக்கிற, அகில லோக ஜீவ ராசிகளை காக்கிறதுக்கும், ஒரு சின்ன எறும்பா இருந்தா கூட அதை காக்கிறதுக்கு காவலன். எவ்வளோ பெரிய போஸ்டிங்ல அவரு நினைச்சா என்னென்னாலும் பண்ணியிருக்கலாம். பெரிய செல்வத்துக்கு அதிபதியா இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனா அவர் நமக்கு யாரா இருக்கிறாரு? பாடிகார்ட், காவலனா இருக்கிறாரு. வெளியே இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேனா இருக்காரு. அதாவது நம்மளை யாரும் சீண்டாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு. எவ்வளோ பெரிய காட்ல, எவ்வளோ பெரிய மனசுல. காக்கும் எம் காவலனே, காண்பரிய பேரொளியே. நம்ம அவரை வந்து அவரை நினைக்கிறவங்களுக்கு அவரை வந்து டக்குன்னு பார்த்துடலாம். அவங்க நினைக்காதவங்களுக்கெல்லாம் அவர் எட்டாத கனியாக தான் இருப்பார், பார்க்கவே முடியாது. அவர் ஒரு பேரொளி. ஞானம் மூலமாக தான் அவரை அடையலாமே தவிர சும்மாலாம் போய் அடைய முடியாது. பல சோதனைகள் வேதனைகள் எல்லாமே வரும். ஆற்றின்ப வெள்ளமே அத்தமிக்காய் நின்ற. ஆற்றோட வெள்ளம், ஒரு பெரிய ஆறு எப்படி போகும்? கரையில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போகும். அந்த கங்கா ரிவரில் குளித்தவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தெரியும். கங்கா ரிவர் பட்டோன்னா சில்லுன்னு இருக்கும். அதே மாதிரி தான் அப்படி அந்த ஆறோட தண்ணி வந்து நம்ம மேலே படும்போது நம்ம மனசில் ஒன்றுமே இருக்காது. அப்படி ஜாலியாக அந்த குளிக்கணும், என்ஜாய் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டு தான் இருக்குமே தவிர யாரையும் பழி வாங்கணும், அடிக்கணும், உதைக்கணும் அந்த மைண்ட் செட்டே இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் அதே மாதிரி இன்னொன்று அழுக்கு. நம்ம மனசில் இருக்க அழுக்கு, துரோகம், வஞ்சம், வன்மம் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. என்னை யார் பார்க்குறாங்களோ அதை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு விட்டுரும். அத்தமக்காய் நின்ற மிக்காய், அவர் வந்து அதையும் தாண்டி நிற்கிறாராம் சரியா. அதான் அற்றின்ப வெள்ளமே அத்தமாய்க்காய் நெஞ்ச தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வா. அந்த சுடரே எப்படி இருக்குமாம், அதை விடைக்கும் பெருசா. அதே மாதிரி சொல்லாத நுண்ணுணர்வாய். நம்ம யார்ட்டையும் அவர் வந்து சிவன் நான் சொல்லி தான் புரிய வைக்கணும் கிடையாது.